வணக்கம். காம் பில்லிங் சாஃப்ட்வேரில் ரீசெண்டாக வந்திருக்கிற அப்டேட்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். 787 வெர்ஷனில் வந்திருக்கிற ஷோ பர்ச்சேஸ் யூனிட் ரேட் இந்த ஆப்ஷனை பற்றி பார்ப்போம். பில்லிங் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ₹2 ப்ரூ இந்த ஐட்டமை பிக் பண்ணிக்கிறேன். இந்த பொருளுக்கான சேல்ஸ் யூனிட் பீஸ், அப்போது பீஸுக்கான ரேட்டு ₹2 அப்படிங்கிறது இந்த இடத்துல ஷோ ஆகும். சப்போஸ் இந்த பொருளுடைய பர்ச்சேஸ் யூனிட் ரேட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற சிடிஜிஎஸ்டி இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த ஐட்டமுக்கான பர்ச்சேஸ் யூனிட், அதாவது சரம், அதுக்கான ரேட் எவ்வளவு அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்கலாம். ஒவ்வொரு முறையும் இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பொருளுக்கான பர்ச்சேஸ் யூனிட்டை இங்கே வந்து பார்க்குறதுக்கு பதிலாக பில்லிங் பண்ணக்கூடிய இடத்துலையே பர்ச்சேஸ் யூனிட் ரேட்டுக்கான தனியாக ஒரு கலமை ஆட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கஸ்டமர் சைடு கேட்டிருந்தாங்க. அதுக்காக இந்த 787 வெர்ஷனில் ஒரு ஆப்ஷனை ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த வெர்ஷனை அப்டேட் பண்ணதுக்கப்புறமா மெனு பாரில் இருக்க அட்மின் இதில் கம்பெனி செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பி ட்ரேட், இன்வாய்ஸ் அண்ட் பில்ஸ் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஷோ பர்ச்சேஸ் யூனிட் ரேட் அப்படிங்கிற ஆப்ஷனை ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ஷனுக்கு டிக் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேல் பில் போயிட்டு நியூ கொடுக்கும்போது இந்த இடத்துல பல்க் ரேட், அதாவது பர்ச்சேஸ் யூனிட் ரேட்டு, இதுக்கான களம் ஆட் ஆகிருக்கும். மறுபடியும் அதே ப்ராடக்டை பிக் பண்ணலாம். இந்த இடத்துல பீஸுக்கான ரேட்டு ₹2 அப்படிங்கிறதையும், இந்த பல்க் ரேட் அப்படிங்கிற களத்தில் இந்த ஐட்டம்கான ஒரு சரம்கான ரேட்டை இங்கே பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதே ஐட்டமை பிக் பண்ணிவிட்டு யூனிட்டை சரம்னு மாற்றுறப்ப இந்த இடத்துல க்ரீன் கலரில் இண்டிகேட் பண்ணும். அதே மாதிரி யூனிட்டை பாக்ஸுக்கு மாற்றும் போது இது எம்எஃப்ஆர் யூனிட் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ப்ளூ கலரில் இண்டிகேட் பண்ணும். இந்த மாதிரி இந்த பல்க் ரேட் ஆப்ஷன் மூலமாக ஒரு பொருளுக்கான பர்ச்சேஸ் யூனிட் ரேட் எவ்வளவு அப்படிங்கிறத பில்லிங் போடும்போதே நம்ம பார்த்துக்க முடியும். பொருளுக்கு எந்த யூனிட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத கலர் மூலமாகவும் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்ததாக 790 வெர்ஷனில் வந்திருக்கிற வித்தவுட் ஃப்ரீ ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம். மெனு பாரில் இருக்க ரிப்போர்ட்ஸ், ஸ்டாக் ரெஜிஸ்டர் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரிப்போர்ட்டில் இங்கே இருக்கிற நெட் வேல்யூ இதை பார்த்தோம்னா 3,08,949.64 இப்படிங்கிற அமௌண்ட் காட்டுது. இது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஃப்ரீ ப்ராடக்ட் வேல்யூவும் சேர்த்து தான் காட்டும். ஃப்ரீ ப்ராடக்ட் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்க பொருட்களுடைய நெட் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்காக இந்த இடத்துல வித்தவுட் ஃப்ரீ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நாம் டிக் கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த பொருட்களுடைய வேல்யூவில் ஃப்ரீ ப்ராடக்ட்டுக்கான வேல்யூவை கழித்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல காட்டும். ஃப்ரீ ப்ராடக்ட்டுக்கான வேல்யூலாம் கழிச்சதுக்கப்புறமா 3,05,544.64 இந்த மாதிரி காட்டும். இந்த ஆப்ஷன் மூலமாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஃப்ரீ ப்ராடக்ட்ஸோட வேல்யூவும் நம்ம கால்குலேட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக 791 இந்த வெர்ஷனில் வந்திருக்கக்கூடிய ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் இன் சேல் பில் இந்த ஆப்ஷனை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஐட்டம் செக்மெண்ட்டுக்கு போய்க்கலாம். இதில் ஹமாம் 41 இந்த ஐட்டமை எடுத்துக்குவோம். இந்த ஐட்டமுக்கு பை 10 கெட் 1 ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம சேல் பில் போவோம். இதில் அந்த ஐட்டமை பிக் பண்ணும்போது இந்த ஐட்டமுக்கான டிஸ்கிரிப்ஷனில் என்ன டீட்டெயில் கொடுத்துருந்தோமோ அது இந்த பில்லிங் பேஜ்லேயே பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இந்த வெர்ஷனை அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா மெனு பாரில் இருக்க அட்மின் இதில் அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஐடி நம்பர் 507 இந்த இடத்துல இருக்கிற ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் இன் பில் என்ட்ரி இந்த ஆப்ஷனை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுவோம். இப்போது சேல் பில் போயிட்டு அந்த ஐட்டமை பிக் பண்ணுவோம். இந்த ஐட்டமுக்கான டிஸ்கிரிப்ஷனில் என்ன டீட்டெயில் கொடுத்துருந்தோமோ அதை இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கும் தேவைப்பட்டதுன்னா புது வெர்ஷனை அப்டேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சாஃப்ட்வேரில் அப்டேட்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.